இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான்னா வந்து என்னன்னு பார்க்கலாம். புரியுதா? ஸோ சைக்ளோட்ரான்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சைக்ளோட்ரான் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு ஆக்சலரேட் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் டு கெயின் லார்ஜ் கைனட்டிக் எனர்ஜி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டட். ஸோ சைக்ளோட்ரான்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிவைஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கன்னா, நம்ம சார்ஜ் பார்ட்டிக்கல் எடுத்து அதை வந்து நம்ம ஆக்சலரேட் பண்ணுறோங்க. ஸோ ஆக்சலரேட்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறோங்க. அப்படி நம்ம மூவ் பண்ணுறதுனால அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கைனட்டிக் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? இப்போ சார்ஜ் பார்ட்டிக்கல்னால் நம்ம என்னென்ன சொல்லலாம்னா புரோட்டான் எலக்ட்ரான்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான் எடுத்துக்க மாட்டோங்க, நம்ம புரோட்டான் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சார்ஜ் பார்ட்டிக்கலே இன்னொரு டைப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டியூட்ரான் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஸோ அந்த மாதிரி பார்ட்டிக்கலை வந்து நம்ம எடுத்து அதை வந்து நம்ம ஆக்சலரேட் பண்ணி, அப்படி ஆக்சலரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு லார்ஜ் கைனட்டிக் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜியை வந்து நம்ம அப்ளிகேஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியர் ரியாக்டரு, அதே மாதிரி நியூக்ளியஸை பற்றி படிக்கும்போது இந்த சைக்ளோட்ரான்கிற டிவைஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோட்ரானை வந்து நம்ம ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டர்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸோ கம்மியான சார்ஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த டிவைஸால் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹை எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் இன்வெர்டட் பை லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் இன் 1934. இது எழுத வேண்டாம், நீங்கள் இதோட முடிச்சிக்கினாவே போதும். சைக்ளோட்ரானோட பிரின்சிபல் வந்து என்னன்னு பார்க்கலாம். When a charge particle moves perpendicular to the magnetic field, it experiences magnetic Lorentz force. ஸோ சைக்ளோட்ரான் பிரின்சிபல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து எடுத்துக்கிறோங்க. ஸோ அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆச்சுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இப்போ நம்ம ஃபிங்கர் இருக்குது பார்த்தியா, இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சார்ஜ் பார்ட்டிக்கல்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் வந்து இப்படி மூவ்மெண்ட் ஆகும். ஸோ பர்பண்டிகுலர்னால் ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கும் இடையே இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கணும். அப்படி 90 டிகிரியாக இருக்கும்போது அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து உருவாகும். ஸோ அந்த பிரின்சிபல் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோட்ரான் டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். நீங்கள் சைக்ளோட்ரானோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னு பார்க்கலாம். த சிக்மெட்டிக் டயக்ராம் ஆஃப் சைக்ளோட்ரான் இஸ் ஷோ இன் ஃபிகர். ஸோ சைக்ளோட்ரானோட டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதில் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், the particles are allowed to move in between two semicircular metal containers called discs, hollow D-shaped object. ஸோ நம்ம இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எந்த பார்ட்டிக்கல் வந்து எடுத்துக்கிறோங்களோ ஸோ அந்த பார்ட்டிக்கலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 செமிசர்க்கிள் மெட்டல் கண்டெய்னர்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கிறோங்க. புரியுதா? ஸோ அப்போ அந்த 2 செமிசர்க்குலர் மெட்டல் கண்டெய்னர்ஸை வந்து நம்ம டீன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டி வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ டி ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து டீனால் இதோட ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா டி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிக்கு நடுவில் தான் நம்ம பார்ட்டிக்கலை வந்து வச்சுட்டு அதை வந்து நம்ம மூவ் பண்ண வைக்குவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், these are enclosed in an evacuated chamber and it is kept in region with uniform magnetic field controlled by an electromagnet. ஸோ நம்ம இந்த டயக்ராமில் இருக்குது பார்த்தியா, இதுதான் வந்து டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோங்கன்னா என்க்ளோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவாக்குவேட்டட் சேம்பரில் ஸோ இந்த டியை வந்து நம்ம மூடி வச்சுருக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எவாக்குவேட்டட் சேம்பர் வந்து எதில் இருக்குன்னா எதில் வச்சுருக்குறாங்கன்னா கெப்டின் ரீஜியன் வித் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ இந்த இடத்துல வந்து மேக்னெட் வந்து கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல தான் இருக்கும் அந்த மேக்னெட். ஸோ இது வந்து இப்போ நார்த் போல்னால் ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சவுத் போல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு டயக்ராமில் கொடுக்கல, ஆனால் நீங்கள் கன்சிடர் பண்ண அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் டு வந்து சவுத் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவாக்குவேட்டட் சேம்பரில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறோங்க. ஸோ இந்த எவாக்குவேட்டட் சேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. ஸோ அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா?
அடுத்தது பாருங்கள், த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் டீஸ். ஸோ இங்கே உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேனுக்கு வந்து நார்மலாக இருக்கும். ஸோ நார்மல் த 2Ds ஆர் கெப்ட் செப்பரேட்டட் வித் எ கேப் அண்ட் த சோர்ஸ் எஸ் which ejects the particle to be accelerated is placed at the center in the gap between the D's. ஸோ அவங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த 2 Dயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்பில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எந்த பார்ட்டிக்கலை வந்து ஆக்சலரேட் பண்ணுமோ ஸோ அந்த பார்ட்டிக்கலோட சோர்ஸை வந்து இந்த 2 Dக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், D's are connected to high frequency alternating potential difference. ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த D இருக்குது பார்த்தியா? ஸோ இந்த Dயை வந்து நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதை நம்ம இன்னொரு நேமில் என்ன சொல்லலாம், ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் இங்கே 2 இடத்துலையும் நீங்கள் ஒரே வார்த்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னதுன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஸோ இங்கே D1ஐயும் D2யும் இதால் கனெக்ட் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர்னு கூட சொல்லலாம். புரியுதா? அது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க, இந்த டிஏ வந்து நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ அப்போ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெட்டல் கண்டெய்னர் இருக்குது பார்த்தியா? இந்த மெட்டல் கண்டெய்னருக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து கொடுக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ஸோ ஒன்று வந்து ப்ளஸ்ஸாகவும் இன்னொன்று வந்து மைனஸாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ ப்ளஸில் ஒரு அதிகப்படியான சார்ஜும் இல்லை மைனஸில் கம்மியாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணால் ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மேக் ஆகும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஸோ இனிஷியலில் வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது ஒரு பக்கம் இருக்கிற டினா, இன்னொரு பக்கம் இருக்கிற டி வந்து மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ வெரி ஷார்ட் டைமில் வந்து என்ன ஆகுனா இதோட பொலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆயிரும். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறது மைனஸ்ன்னு இருக்குன்னா ஸோ இங்கே சென்டரில் வந்தோடனே இது ஆல்டர்னேட்டாக என்ன ஆகுனா மைனஸ் ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்டர்னேட்னா என்ன அர்த்தம், ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து சைமல்டேனியஸ்னால் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வெரி ஷார்ட் டைமில். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரானோட கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து சைக்ளோட்ரானோட ஒர்க்கிங் வந்து என்னன்னு பார்க்கலாம். Let us assume that the ion ejected from source S is positive charge. As soon as ion is ejected, it is accelerated towards a D, say D1, which has negative potential at that time. ஸோ அவங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன சோர்ஸ் வேணுமோ அந்த சோர்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. ஸோ அந்த சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எஜெக்ட் ஆகுது. அதாவது அந்த சோர்ஸ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகுது, வெளியே வருது. புரியுதா? அப்படி அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வெளியே வரும்போது என்ன ஆகுனா, ஸோ இந்த இடத்துல இனிஷியலாக வந்து இந்த D1 வந்து உங்களுக்கு மைனஸாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ D1 வந்து மைனஸ் ஆகும், D2 வந்து ப்ளஸ்ஸாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாசிட்டிவ் அயான் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் அயான் என்ன ஆகுதுன்னா D1 நோக்கி இங்கே வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து போல் ஸோ அந்த கேப்லேயே வந்து என்ன ஆகுது, D1 நோக்கி தான் வரும். ஸோ நீங்கள் டயக்ராமை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாசிட்டிவ் அயான் வந்து D1 நோக்கி வந்து ஆக்சலரேட் வந்து ஆகும். புரியுதா? ஸோ அப்போ ஆக்சலரேட் ஆகுதுன்னா இந்த D1 வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்போ அந்த டைம்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், since the magnetic field is normal to the plane of D's, the ion moves in circular path. ஸோ அவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து நார்மலாக இருக்கும். அதாவது நார்மலாக இருக்குன்னா பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்படி பர்பெண்டிகுலராக இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த மூவ்மெண்ட் ஆகிற சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் நம்மளுக்கு வந்து சர்க்குலர் பாத்தில் வந்து மூவ் ஆகும். எப்பவுமே வந்து சார்ஜும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அது வந்து சர்க்குலரில் மூவ் ஆகும். ஆஃப்டர் ஒன் செமி சர்க்குலர் பாத் இன்சைடு D1, the ion reach the gap between D's. At this time, the polarities of the D's are reversed so that the ion is now accelerated towards D2 with greater velocity. ஸோ இங்கே நம்மளுக்கு எஸ்ங்கிற சோர்ஸ்லேருந்து பாசிட்டிவ் அயான் வந்து எஜெக்டட் ஆகுது. ஸோ இந்த பாசிட்டிவ் அயான் வந்து பார்த்திங்கன்னா இந்த D1 இருக்கிற டிக்குள்ளே ஒரு செமி சர்க்குலர் வந்து ரொட்டேஷன் ஆகும். ஸோ இங்கே ரொட்டேஷன் ஆகிட்டு மறுபடியும் இந்த கேப்பில் வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல இந்த D1குள்ளே வந்து போகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை பிரிச்சிங்கன்னா ரூல்ஸ் படி
அந்த மூவ்மெண்ட் ஆகிறதும் வந்து D1குள்ளே தான் இருக்கும் அந்த சார்ஜ். ஸோ அந்த சார்ஜ் வந்து என்ன ஆகுது, அந்த D1குள்ளே ஒரு கம்ப்ளீட் வந்து ஆஃப் ரொட்டேஷன் ஆகிட்டோடனே அந்த 2 கேப்புக்கு பிட்வீனில் வந்து நிற்கும். அதாவது D1 D2க்கு நடுவில் நிற்கும். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுனா, இந்த ஆல்டர்னேட்டிங் ஹை ஃப்ரீக்வன்சி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸால், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் ஆகலை. இங்கே ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் ப்ளஸ் இருந்தது வந்து என்ன ஆகுனா, அடுத்தது வந்து இது ப்ளஸ் மைனஸ்னு வந்து மாறிக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஸோ அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அதாவது பொலாரிட்டி வந்து ப்ளஸ் மைனஸ்னு வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸாக இருக்கிறது இங்கே வந்து என்ன ஆகுனா ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். அப்போ இந்த பாசிட்டிவ் அயன் வந்து காமனாக என்ன பண்ணும், மைனஸை நோக்கி வந்து போகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா அடுத்தது இந்த D2வை நோக்கி வந்து அது ஆக்சலரேட் ஆகும். ஸோ அப்படி ஆக்சலரேட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக இருந்த ஸ்பீடோட இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பீடு அதிகமாகும், அதாவது வெலாசிட்டி வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் தி சர்க்குலர் மோஷன் த சென்ட்ரிஃபீடல் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் பார்ட்டிக்கல் Q இஸ் ப்ரொவைடட் பை லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ நம்ம இந்த இடத்துல பொலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தியா, அப்போ சேஞ்ச் ஆகும்போது இந்த அயான் வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து சர்க்குலர் பாத்தில் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. அப்போ சர்க்குலர் பாத்தில் வந்து மூவ்மெண்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அங்கே சென்ட்ரிஃபீடல் ஃபோர்ஸ் வந்து தேவை. ஸோ அந்த சென்ட்ரிஃபீடல் ஃபோர்ஸை வந்து எது கொடுக்குதுன்னா நம்மளுக்கு இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோங்கன்னா சென்ட்ரிஃபீடல் ஃபோர்ஸ்க்கு காரணமான லாரன்ஸ் ஃபோர்ஸை எழுதணும். ஸோ உங்களுக்கு சென்ட்ரிஃபீடல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும் காமனாகவே, என்னது mv²/r ஈக்குவல் QVB. ஸோ QVB தான் வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். இல்லை Qங்கிறது சார்ஜ், அது மூவ் ஆகிற V வந்து வெலாசிட்டி, Bங்கிறது வந்து அது மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகிறதுனால நம்ம Bன்னு போட்டிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் ஸோ இந்த V² ஒரு Vயும் இதில் இருக்கிற ஒரு Vயும் கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன வரணும்னா mv/r QBன்னு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து R ரேடியஸ் வந்து வேணும். அப்போ ரேடியஸ் வேணும், அந்த ஈக்குவேஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும், ஸோ இந்த ஆரை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க, இந்த QBயை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், R ஈக்குவல் mv/QBன்னு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு V வேணும்னா என்ன பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வரும், V ஈக்குவல், ஸோ இந்த QB வந்து இந்த சைடு போச்சுன்னா QBR, இந்த M வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு QBR/m. ஸோ இந்த Vயை வந்து நீங்கள் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தது கைனட்டிக் எனர்ஜியில் Vயோட மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணணும், வெலாசிட்டியோட மதிப்பு. அதனால் இங்கே நீங்கள் மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த R வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா Vக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் R இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Vன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து கம்மி ரேடியஸில் போகும்போது உங்களுக்கு கம்மி வெலாசிட்டி கிடைக்கும். அதே வந்து அதோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வெலாசிட்டி வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வெலாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? பாருங்க, this process continues and is the particle move in spiral path of increasing radius. ஸோ அவங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த சார்ஜ் வந்து இப்படி கண்டினியூவாக வந்து மூவ்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அப்படி மூவ்மெண்ட் ஆகும்போது இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் பாத்தில் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸ்பைரல் பாத்தில் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, ஒவ்வொரு டேர்ம் அப்பையும் அதோட ரேடியஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறாங்க. Once it reaches near the edge, it is taken out with the help of deflector plate and allowed to hit the target T. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து கண்டினியூவாக வந்து ரொட்டேஷன் ஆகிட்டு ஸோ இங்கே வரும். ஸோ இங்கே வரும்போது என்ன பண்ணுவோம்னா டிஃப்ளெக்டர் பிளேட்டை யூஸ் பண்ணி இதை வந்து டிஃப்ளெக்ஷன் பண்ணி ஸோ நம்மளுக்கு எந்த டார்கெட் மேலே வந்து ஹிட் பண்ணணுமோ, சப்போஸ் இங்கே ஒரு நியூக்ளியஸ் வச்சுருக்குங்கன்னா இந்த நியூக்ளியஸ் மேலே ஹிட் பண்ணணும்னா அந்த இடத்துல இந்த டார்கெட்டை வந்து வச்சிடணும்னு சொல்கிறாங்க. The important condition in cyclotron operation is that when the frequency f at which the positive ion circulates in the magnetic field must be equal to the constant frequency of the electrical oscillator F oscillation. This is called resonance condition சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரெசனன்ஸ் கண்டிஷன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த D வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து வச்சுருக்குறோங்க. புரியுதா? அப்படியே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்கிற Dயில் வந்து மூவ்மெண்ட் ஆகிற சார்ஜோட ஃப்ரீக்குவன்சியும் நம்ம கொடுக்குறோங்க பார்த்தியா ஹை ஃப்ரீக்குவன்சி
ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ், இதை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சியும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து 10 ஹெர்ட்ஸில் வந்து மூவ்மெண்ட் ஆகுதுன்னா அந்த சார்ஜ் நம்ம இங்கே இருக்கிறதும் வந்து ஒரு 10 ஹெர்ட்ஸாக இருக்கணும். எக்ஸாம்பிள் சொன்னோம், ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும், ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரெசனன்ஸ் கண்டிஷனுக்கான ஃபார்முலா எழுதுறோங்க. ஸோ அது எப்படின்னா எஃப் ஆசிலேஷன்னா நம்ம ஆசிலேட்டரோட ஃப்ரீக்குவன்சி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இந்த டீல சர்க்குலேட் ஆகிற அயான்ஸோட ஃப்ரீக்குவன்சி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ எஃப் ஆசிலேஷன் ஈக்குவல் டு, ஸோ அந்த அயானில் மூவ் ஆகிற சார்ஜோட ஃப்ரீக்குவன்சி எப்படி எழுதலாம்னா நம்ம QB டிவைட் பை 2π எம்னு எழுதலாம். ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சார்ஜ் அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து மூவ் ஆகுது டிவைடட் பை அது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு வந்து நம்ம 2π. ஸோ எம்னுங்கிறது வந்து அந்த சார்ஜோட மாசு. ஸோ இந்த கொஷினில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம எப்படி டெஃபினேஷன் கொடுக்குறோங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் அயான் இருக்குது பார்த்தியா, இது இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து மேக் பண்ணுதுன்னா ஸோ அந்த கம்ப்ளீட் சர்க்கிளை தான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு சர்க்கிள் வரைக்கும் வந்துச்சுன்னா இது ஒரு ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி இது ஒரு ஃப்ரீக்வன்சி, இது ஒரு ஃப்ரீக்வன்சி, இது வந்து ஃப்ரீக்வன்சின்னு அப்படி கண்டினியூஷனாக ஆகும். அப்போ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சினா அந்த அயான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வந்து ரொட்டேஷன், அதாவது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆகிட்டு வந்து நிற்கிதுன்னா அதை தான் நாம் இங்கே வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த சைக்ளோட்ரான் வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எஃப் ஆசிலேஷன் ஈக்குவல் டு QB டிவைட் பை 2πm அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் பீரியட்னா இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அயான் வந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டைம் பீரியடுக்கான ஃபார்முலா வந்து தெரியும், என்னது T ஈக்குவல் டு 1 டிவைட் பை எஃப்னு எழுதுவோங்க. புரியுதா? ஸோ அப்போ நம்மளுக்கு எஃப்போட மதிப்பு வந்து தெரியும். ஸோ அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனாங்கன்னா T ஈக்குவல் 2πm டிவைட் பை QBன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்த்துட்டுங்க. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம பார்த்துட்டுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல் இஸ். ஸோ நம்ம இப்போ அந்த பாசிட்டிவ் அயானோட கைனட்டிக் எனர்ஜி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த கொஷினோட கான்செப்டே வந்து என்னது, ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை வந்து ஆக்சலரேட் பண்ணி அதனால வந்து நம்ம லார்ஜ் கைனட்டிக் எனர்ஜி வந்து கெயின் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அப்போ அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலோட கைனட்டிக் எனர்ஜி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா KE ஈக்குவல் ஆஃப் mv ஸ்கொயர். ஸோ நம்ம இங்கே வியோட மதிப்பை வந்து நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷன் வந்து எழுதணுங்க பார்த்தியா, v ஈக்குவல் டு QBR டிவைட் பை m. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதை கேன்சல் பண்ணி எழுதணும். அதை வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், KE ஈக்குவல் ஆஃப் அப்படியே போட்டுக்கோங்க, m அப்படியே வச்சுக்கோங்க. வியோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா QBR டிவைட் பை m வரும். ஸோ இங்கே ஸ்கொயரில் இருக்கிறதுனால Q ஸ்கொயர் B ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைட் பை m ஸ்கொயர்னு எழுதுறங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு எம்மும் ஸோ இதில் இருக்கிற ஒரு எம்மும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது இந்த 2வை வந்து இங்கே மல்டிபிள் பண்ணி எழுதுனா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், Q ஸ்கொயர் B ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைட் பை 2m. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. என்னது, கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் Q ஸ்கொயர் B ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைட் பை 2m. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரானில் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிற கைனட்டிக் எனர்ஜியோட மதிப்பு. ஸோ இது மறக்காமல் கரெக்டாக எழுதணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன் ஆஃப் சைக்ளோட்ரான்னா வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைக்ளோட்ரானோட ஒரு லிமிட்டேஷன் வந்து ஒரு சிலது இருக்குது. ஸோ அது மட்டும்தான் இந்த சைக்ளோட்ரானில் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்பீட் ஆஃப் த அயான் இஸ் லிமிட்டட். ஸோ அந்த டீக்குள்ளே மூவ்மெண்ட் ஆகிற அயானோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிமிட்டடாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், எலக்ட்ரான் cannot be accelerate. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை வந்து நம்மளால் ஆக்சலரேட் வந்து பண்ண முடியாது. ஸோ எலக்ட்ரானும் சார்ஜ் பார்ட்டிக்கல் தான். ஸோ அதோட மாஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது ரொட்டேஷன் ஆகும்போது நம்மளுக்கு கரெக்டான ஸ்பீடு கிடைக்காது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கணும். மெயினாக சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இங்கே ஆக்சலரேட் பண்ண முடியாத மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். ஆனால் புரியுதா? ஸோ அடுத்தது பாருங்கள், அன்சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் cannot be accelerate. ஸோ அன்சார்ஜ்னா ஸோ சார்ஜே வந்து இல்லாத பார்ட்டிக்கலை வந்து நம்மளால் வந்து இங்கே ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அன்சார்ஜ் பார்ட்டிக்கல்னால் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நியூட்ரான். ஸோ நியூட்ரானை வந்து இதால் நம்மளால் ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரானோட பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் சைக்ளோட்ரான். ஸோ இந்த லிமிட்டேஷன் ஆஃப் சைக்ளோட்ரான் வந்து 2 மார்க் கொஷினாக கூட கேட்குறாங்க.
ஸோ இந்த கொஷினில் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்குறேன்.